அடியாத்தாடி ஏ மனசில ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அதற்கு பொருள் என்ன சாமி? அதற்கு பொருளா தொட்டு தாலி கட்டிய கணவனோடு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இன்றி நல்ல முறையில் வாழ வேண்டும். அதற்கு பொருள் இதுதானம்மா சுவாமி. நான் மஞ்சள் குங்குமத்தோட ஏன் கழுத்துல தொட்டு தாலியை கட்டிய கணவரோட நான் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றுதானே என்ன தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தினீங்க. உண்மைதான் சுவாமி. இதோ இருப்பவர் யார் தெரியுமா? யாரது? இவர் தான் என்னுடைய கணவன். என்னது? என்னுடைய கணவரோ இப்ப உயிரோட கிடையாது சுவாமி. உயிரோடு இல்லையா? உயிரை கொடுங்கள் சுவாமி, உயிரை கொடுங்கள். உன்னுடைய கணவருக்கு நான் உயிர் கொடுக்க வேண்டும். ஆமா அம்மா, அது என்னால் முடியாது என்றால் ஒரு மனிதனாக பிறந்திருந்தால் இறப்பு ஒன்று இருந்தால் பிறப்பு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கணவனை இழந்து விட்டான். அவனை எடுத்து சென்று அடக்கம் செய்வதா வழக்கம். நான் வருகிறேன். என்ன தீர்க்க சுமங்கலி பாபா என்று வாழ்த்து விட்டு என்னுடைய கணவர் உயிரோடு இல்லை என்று
உலகம் பூமியிலே பிறக்கிறவன் இருக்கதான் செய்வான். இறந்த என்னுடைய கணவரை எடுத்து அடக்கலம் செய் என்று சொல்லிவிட்டு செல்கிறாயே, எதற்காக என்ன தீர்க்க சுமனின் வாழ்த்தினீங்க? என்ன தீர்க்க சுமனின் வாழ்த்தினீங்க இல்ல, என் கணவருக்கு உயிரை கொடுத்து விட்டு இந்த இடத்தை விட்டு போங்க சுவாமி. கணவர் ஏனென்றால் இப்பொழுதுதான் திருமண புது தம்பதிவா தெரிகின்றாய். அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கும் பொழுது அதனால் உன்னை நான் தீர்க்க சுமலியன் பவா என்று வாழ்த்து விட்டேன். வாழ்த்தியது தவறுதான். நான் சுவாமி, என்னுடைய கணவருக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் என்னுடைய கணவருக்கு எப்பொழுது உயிர் வருகிறதோ அதுவரை நீ இந்த இடத்தை விட்டே போக முடியாது. என்னது? இந்த இடத்திலே நில்லுங்க. உயிர் வந்த பிறகு நீங்க போங்க. நாராயணம், எனக்கு வந்த சோதனையே இது. என்ன செய்வது? ஏதோ வசவசமாக வந்து மாட்டி விட்டேன். சரி, இதற்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கணும். அவ்வளவுதானே? சரி அம்மா, உன்னுடைய கணவருக்கு உயிர் கிடைக்க வேண்டும். ஆமா, அவ்வளவுதானே? ஆமா. இப்போ செல்கின்றேன். என்னுடைய தந்தை அழைத்து வருகின்றேன், பிரம்மதேவரை. ஆனால் அவர் அழைத்து வந்ததும் உஷார் என்று ஒரு வார்த்தை உரைப்பேன். அவர் காலை பற்றிக்கொள். பிறகு அழைத்து நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்படியே வருகின்றேன். நாரா தெய்வத்தை நினைத்தேன், பேரொன்று வளர்த்தேன், தன்னுயிர்